கம்ப்யூட்டருக்கு முன்னாடி 2 கண்கள் மட்டும்தான் பார்க்கின்றன என்று நினைத்துக் கொண்டு நீங்கள் செய்கின்ற அத்துணையையும் அந்த கம்ப்யூட்டர் திரைக்கு பின்னால் இந்த உலகமே பார்க்க முடியும். இதை முதலிலே புரிந்து கொள்ளுங்கள். இது எத்தனை பேருக்கு தெரியுது? மாற்ற வரைக்கும் பிரச்சனை இல்ல, ஆப்டவுனுக்கு அஷ்டமத்துல சனி. உன்னுடைய செல்போனை நீ கொடுத்தா வாட்ஸ்அப்ல உரையாடல் எப்படி கண்டுபிடிக்கப்படுதுன்னா எண்ட் டு எண்ட் என்கிரிப்ஷன் சொல்லுவாங்க. ஆசிரியர்களுக்கு தெரியும். ஒரு பூட்டு போட்டு ஒரு செய்தி அனுப்பிச்சா அங்க போய் யாருக்கு கிடைக்குதோ அவன்கிட்ட தான் சாவி இருக்கும், அவன் திறக்கலாம், நடுப்புற யாரும் பார்க்க முடியாதுங்கிறது தான் எண்ட் டு எண்ட் என்கிரிப்ஷன். ஆனா எந்த செல்போனுக்கு அந்த செய்தி போகுதோ அந்த செல்போன்ல என்கிரிப்ட் பண்ணி அது சேமிக்கப்படுவது இல்லை. சரி, அதிவேக இன்டர்நெட் இணைப்புகள் மூலம் ஒரு சொடுக்கிலே திரையிலே வந்து விழுகின்ற ஆபாச படங்கள் என்ற வெள்ளம் அமைதியான பிஞ்சு குழந்தைகளினுடைய பண்பு நலன்களை அடித்து செல்கிறது. 1000 மாணவர்களிடம், பள்ளி மாணவர்களிடம் சமீபத்திலே ஒரு கணக்கெடுப்பு நடத்தினார். பெற்றோர்கள் நல்லா கேட்டுங்க. 72% மாணவர்களும் 29% மாணவிகளும் விரும்பியோ விரும்பாமலோ, தேடியோ தேடாமலோ அதுவாக வந்து விழுகின்ற ஆபாச படங்களை பார்க்கின்றார்கள், அதை தங்களுக்குள் பகிர்ந்து கொள்ளுகின்றார்கள். நம்ப முடியுதா உங்களால? அப்பனா இந்த செல்போன்ல பெற்றோர்கள் எவ்வளவு கவனமாக இருக்க வேண்டும்?